சித்திரை 3, 4ஆம் பாதங்கள், சுவாதி நட்சத்திரம், விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்த துளாராசி என்பர்களே, நேர்மைக்கும் நீதிக்கும் முக்கியத்துவம் கொடுப்பவர்கள், யாராக இருந்தாலும் சரிசமமாக பாதிப்பவர்கள், இரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பவர்கள், வாழ்க்கை துணைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள், வியாபாரம் நுணுக்கம் தெரிந்தவர்கள் என்று துளாராசிக்காரர்களை நாம் சொல்லலாம். இந்த துன்முகி வருஷம் பிறக்கும்போது உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் சனியும், பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேதுவும், லாபஸ்தானத்தில் குரு ராகுவும் இருக்கிறாங்க. தனவாக்கு குடும்ப சப்தமாதிபதி செவ்வாய் ஆவணி மாதம் வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாரு. 7.5 சனியினுடைய கடைசி காலகட்டத்தில் நீங்கள் இப்போ இருக்கிறீங்க. யாரிடமும் வாக்கு கொடுப்பதற்கு முன் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக வாக்கு கொடுக்க வேண்டும். முடிந்தவரை யாரை பற்றியும் யாரிடமும் கருத்தோ அல்லது விமர்சனமோ சொல்லாமல் இருப்பது நல்லது. யாருக்கும் சாபம் கொடுப்பதோ கோபத்தில் வார்த்தைகளை உதிர்ப்பதோ கூடவே கூடாது. பணம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயம் முதலீடு செய்வதாக இருந்தாலும் தகுந்த ஆலோசகர்களிடம் ஆலோசனை பெறுவது அவசியம். அதிலும் முக்கியமாக வீடு, மனை, வாகனம் இதில் முதலீடு செய்யும்போது தகுந்த எச்சரிக்கை அவசியம். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுறது நல்லது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் எந்த ஒரு விஷயமானாலும் ரொம்ப ரொம்ப கவனமாக உங்களுடைய அடிகளை எடுத்து வைத்து சிறந்தது. குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யும் போது சில தடைகள் ஏற்படலாம். அதற்கு சரியான திட்டமிடுதல் அவசியம். குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது, திருமணம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பது, புதிய வீடு மனை வாங்குவது, வாகனங்களை பிரயோகப்படுத்துவது, உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்ல உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோக உயர்வு, இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள் அடிக்கடி நீங்கள் போயிட்டு வர மாதிரி இருக்கும். இந்த ராசியில் பிறந்த அரசியல் துறையினருக்கு இந்த வருடம் கொஞ்சம் சிரமமான காலகட்டமாக இருக்கும். அந்த ராசியில் பிறந்த கலைத்துறையினருக்கு இந்த வருடம் நல்ல வருடமாக இருக்கும். எதிர்பார்த்த பணவரவு சேரும். இந்த ராசியில் பிறந்த மாணாக்கர்களுக்கு ஆடி மாதம் 18ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு பொற்காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தடைபட்டிருந்த கல்வி நல்ல முறையில் முடிப்பீங்க. மேல் கல்விக்காக வெளிநாடு பயணம் செல்வது இது எல்லாம் ஏற்படலாம். அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது, துளசியை பெருமாளுக்கு அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வருவது, வீட்டில் 5 முக மண் அகல் விளக்கு ஏற்றுவது, நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ அல்லது இரண்டும் கலந்தோ ஏற்றுவது மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும். வெள்ளை மலர், மல்லிகை, பிச்சி, வெண்தாமரை போன்ற வெள்ளை மலர்களை அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு அர்ப்பணம் செய்வது மிகச்சிறந்த பரிகாரமாக உங்களுக்கு இருக்கும்.